சாப்டர் 7ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த ரூயின் வேர்ட்ஸ ஸ்பெல் புக்ல எழுதினதும் சிஸ்டம் விண்டோல இது ஸ்க்ரால் ஆஃப் சேஞ்ச்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்ட்ரக்ஷன் ஸ்பெல். இது ரூயின் மேஜிக்கோட டெஸ்ட்ரக்ஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா நான் இந்த புக்ல எழுதினாலே இது ஸ்க்ராலா மாறிடுமான்னு நினைக்கிறான். அப்படின்னா இந்த புக்ல இருக்கிற பேப்பரை கிழிக்கணும்னு கிழிச்சு ஒரு ஸ்க்ராலா மாத்துறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக். அந்த புக்ல இருந்து நம்ம ஹீரோ கிழிச்ச பேஜ் அது ஆட்டோமேட்டிக்காவே ரீஸ்டோர் ஆகுது. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இது நிஜமாவே ஒரு இன்ஃபைனைட் ஸ்பெல் புக்னு. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட இங்க் மட்டும் இருந்தா போதும் அவனால இன்ஃபினிட்டா ஸ்க்ரோல்ஸ உருவாக்க முடியும். என்னதான் நம்ம ஹீரோ இந்த ஸ்க்ரோலை கிரியேட் பண்ணிருந்தாலும் இந்த ஸ்க்ரோலோட பவரும் எஃபெக்டும் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு மேஜிஷியன் கிடையாது. அப்படியே கட் பண்ணி எட்டர்னல் ஃப்ளேம் கில்ட் மாஸ்டர் சிவப்பு மண்டைய காமிக்கிறாங்க. நீதான் யூஜிகாவா? உன்னை பாக்குறதுக்கு ஏன் இவ்ளோ டிஃபிகல்ட்டா இருக்கு? உன்னை மீட் பண்றதுக்காக எத்தனை டைம் இங்க வந்தேன்னு உனக்கு தெரியுமான்னு கோவமா கத்துறா. நம்ம ஹீரோ சாரி மேம், பர்சனல் ஒர்க் காரணமா அடிக்கடி இப்படிதான் ஷாப் க்ளோஸ்ல இருக்கும், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு. ஆனா சிவப்பு மண்டை, நான் உன்னை பாக்கறதுக்காக வரல. நான் வந்த பர்பஸே நீ சேல் பண்ற அந்த போஷனுக்காக தான் மனசுல நினைச்சுக்கிட்டு நான் தான் எட்டர்னல் ஃப்ளேம் கில்டோட மாஸ்டர்னு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. நீங்க இந்த ஷாப்ல சோலார் ஆப்பிள் போஷன் அந்த மாதிரி ஸ்பெஷலான போஷன் சேல் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஹீரோவும் ஆமான்னு போய் போஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஐம் ரியலி சாரி மேம், ஆக்சுவலி போஷன்ஸ் எல்லாமே தீந்துடுச்சுன்னு ஹீரோ சொன்னதை கேட்டதும் அவ ஷாக்லயே நிக்கிறா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது அந்த இன்ஃபைனைட் ஸ்பெல் புக்கும் அண்ட் பீட்டில்ஸ்னு. அதுங்க மேலேயே அதிகமா கவனம் செலுத்தினதான அவனோட மெயின் ஜாபான ஸ்டோரை மறந்துக்கா நம்ம ஹீரோ. ரொம்ப தர்ம சங்கடமாகி கண்டிப்பா நாளைக்கே எல்லாம் ரெடி ஆயிடும்னு சொல்றான். இத கேட்ட சிவப்பு மண்டை ரொம்ப டிசப்பாயிண்டோட உண்மையிலேயே இவன் இந்த ஷாப்போட ஓனர் தானான்னு டவுட்லயே நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. மிஸ், நீங்க ஒரு மேஜ் தானேன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரால் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும்னு குடுக்குறான். ஆக்சுவலி நான் எஸ்டர்டே சாம்பிளுக்காக இந்த ஸ்க்ரோலை கிரியேட் பண்ண ஒரு ஃப்ளேம் அட்ரிபியூட் ஸ்க்ரால். என்னோட ஷாப்க்கு வெறும் கையோட அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால இதை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம்னு சொல்றான். அவளும் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்க்ரோல்ல எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்குங்கிற வேர்ட்ஸை பார்த்துட்டு இது உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் அவ போறப்ப அவளோட ஸ்டாஃப் வழக்கத்துக்கு மாறா க்ளோ ஆகுறத நோட்டீஸ் பண்றான். அப்படியே கட் பண்ணி ஒரு ஸ்பைடர் டஞ்சனை காமிக்கிறாங்க. அங்க நம்ம சிவப்பு மண்டை சென்டினல் ஸ்பைடர்னு சொல்லப்படுற ஒரு மான்ஸ்டரை ஒரே அட்டாக்லயே போட்டு தள்ளிட்டு வாங்க எல்லாரும்னு உள்ள முன்னேறி போறாங்க. அப்பதான் அவளுக்கு ஒரு டவுட் வருது. அவளோட பவர் எப்போதும் இருக்கிறத விட ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவ வச்சிருக்க ஸ்டாஃப்ல இருக்கிற ரூயின் ஸ்டோன் ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாம க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான பாய்சன் அட்டாக் வருது. ஆனா அவ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல டாஜ் பண்றா. அப்ப அந்த இருட்டுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸோட கண்ணு தெரியறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரிப்போர்ட்ல சொன்னதை விட எக்கச்சக்கமான ஸ்பைடர் மான்ஸ்டர் இருக்கிறத பார்த்துட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ரிட்ரீட் ஆகலான்னு சொன்னாலும் சிவப்பு மண்டை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்ப கில்ட் மெம்பர்ஸ் நீங்க கொஞ்சம் ஓவரா போறீங்களோன்னு தோணுது. அதுக்கு சிவப்பு மண்டை, ஏன்னே தெரியல, இப்ப நான் இருக்கிற கரண்ட் ஸ்டேட்ல என்னால எதுவா இருந்தாலும் அழிக்க முடியும்னு தோணுது. அப்ப அவ ஒரு பெரிய ஃபயர் மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா எல்லாரும் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டாஃப முன்னாடி நீட்றா. அப்ப அவ அன்லீஷ் பண்ண அந்த ஃபயர் அட்டாக் அந்த ஒட்டுமொத்த ஸ்பைடர் மான்ஸ்டர் கூட்டத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. இத பார்த்த கூட இருந்த கில்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகி கில்ட் லீடர் நீங்க உங்க ஸ்கில்ல இந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணிருக்கீங்களான்னு மிரண்டு போறாங்க. இப்ப இருக்கிற அவளோட பவருக்கு இப்படியே போனா ஒட்டுமொத்த டஞ்சனையுமே ஒரே நிமிஷத்துல கிளியர் பண்ண முடியும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்ப சிவப்பு மண்டை, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்க்ரோல் தான்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே விடிய விடிய கஷ்டப்பட்டு சோலார் ஆப்பிள் அண்ட் விண்டர் ஸ்ட்ராபெரி போஷனை ரெடி பண்ணிட்டான். நேர வேலை செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அவ வர்றதுக்குள்ள இந்த போஷன் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும்னு மிஸ்ஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துல கில்ட் லீடர் சிவப்பு மண்டையும் என்ட்ரி கொடுக்குறா. சிவப்பு மண்டை போஷன்ஸ வாங்க வந்த சிவப்பு மண்டை நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸ் ஃபுல்லா பணத்தை காமிக்கிறா. திடீர்னு இவ்ளோ பணத்தை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நிக்க, சிவப்பு மண்டை உங்களுக்கு என்ன பணம்னா பிடிக்காதான்னு கேக்குறா. பாவம் நம்ம ஹீரோக்கு பணம் பிடிக்கும்னாலும் இந்த அளவுக்கான ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். ஆக்சுவலி நீங்க எனக்கு எஸ்டர்டே கொடுத்த அந்த ஸ்க்ரோல் அது எஸ் கிரேடுக்கு மேல அதோட மேஜிக் பவர் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரோலை ஃப்ரீயா வாங்குறது எனக்கு சரியா படல, அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறேன். இப்பதான் நம்ம ஹீரோக்கும் அந்த இன்ஃபினிட்டி ஸ்பெல் புக் எந்த அளவுக்கு ஒர்த்தானதுன்னு புரிய வருது. இருந்தாலும் இந்த அமௌண்ட் எனக்கு வேண்டாம்னு நம்ம ஹீரோ ரெஃப்யூஸ் பண்றான். ஆக்சுவலி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்காக அப்பாலஜிஸ் பண்ற விதமா தான் நான் அந்த ஸ்க்ரோலை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தேன். இதை கேட்டு சிவப்பு மண்டை பயங்கரமா ஷாக் ஆகுறா.
கேக்குறா. அப்ப சிவப்பு மண்டை கூட வந்த ஆல்கெமிஸ்ட், நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தங்க முட்டையிடுற வாத்து அது போடுற முட்டை எல்லாத்தையும் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துச்சான். அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஹீரோவும் அந்த மக்கள் எல்லாரும் பணக்காரங்களா ஆயிடுவாங்கன்னு பதில் சொல்றான். அதுக்கு ஆல்கெமிஸ்டும், அதான் கிடையாது. ஃபேக்ட் என்னன்னா, அந்த தங்க முட்டை போடுற வாத்த பத்தின ரூமர்ஸ் பப்ளிக்கா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வாத்து ஒட்டுமொத்த மக்களோட டார்கெட்டா மாறி அந்த வாத்தே ஒரு பெரிய டேஞ்சர்ல மாட்டிக்கும். அப்ப சிவப்பு மண்டை நம்ம ஹீரோ கிட்ட, நாங்க சொல்ல வர்றது உனக்கு புரிஞ்சுதா? நீயும் அந்த தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி தான். நீ இப்போ ஒரு ரொம்ப பெரிய டேஞ்சர்ல இருக்க. அதனால இப்ப நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நீ எங்களோட எட்டர்னல் ஃப்ளேம் கில்ட்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு ஒரு ஆஃபர் கொடுக்கறா. அது மட்டும் இல்லாம நீ எங்களோட கில்ட்ல ஜாயின் பண்ணினா உன்னோட பவரை அக்னாலேஜ் பண்ணி அதுக்கேத்த மாதிரியான ரிவார்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். அதோட எங்க கில்ட் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு ப்ராமிஸ் பண்றோம். நம்ம ஹீரோவோட ரியாக்ஷனை பார்த்து இவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் போலயேன்னு இன்னமும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ கொடுக்கறாங்க. நீங்க மட்டும் ஜாயின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சம்பளம், ஏகப்பட்ட அலோவன்ஸ், அப்புறம் எங்க கில்ட்ல இருக்கிற ஒரு சீஃப் இல்ல அதுக்கு மேல இருக்கிற பதவியை தரோன்னு சொல்றா. அப்புறம் அந்த கில்டோட டாப் ஆல்கெமிஸ்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீ இவரு கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இன்னும் நிறைய நியூ போர்ஷன்ஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ, இந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி, இருந்தாலும் இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம்னு ஹீரோ ரிஜெக்ட் பண்ணதை கேட்டு அவளுக்கு ஒரு நிமிஷம் மைண்டே பிளாக் ஆயிடுச்சு. இது எனக்கு ரொம்பவுமே அதிகம், என்னை விட டேலண்ட் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதை கேட்டு சிவப்பு மண்டை செம்ம காண்டுல, டே உன்னோட டேலண்ட பத்தி உனக்கே தெரியலன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஆல்கெமிஸ்டும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சமாதானப்படுத்துறான். அப்ப நம்ம ஹீரோ, நான் ஒரு காலத்துல லோ ரேங்க் ஹண்டரா இருந்தவன், இப்ப கிடைச்சிருக்க இந்த பவர்லாம் ஜஸ்ட் வெறும் ஒரு லக்னால கிடைச்சது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த ஷாப்பை விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு சிவப்பு மண்டை ஷாக் ஆகுறா. நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ஆல்கெமிஸ்ட் இவனோட மைண்ட சேஞ்ச் பண்றது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டி, அதனால அவனோட போக்கிலேயே விட்டுறலான்னு சிவப்பு மண்டைய சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஹீரோ, நீங்க சொல்ல அட்வைஸ்க்கு தேங்க்ஸ், கண்டிப்பா நான் அதை மறக்க மாட்டேன். அதோட இந்த போர்ஷன்ஸோட ரேட்டையும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இன்க்ரீஸ் பண்ண போறேன். அதுக்கு சிவப்பு மண்டை நம்ம ஹீரோ சொல்ற முடிவை ஒரு வழியா ஏத்துக்கிட்டு, ஆனா ஃபியூச்சர்ல டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கும் போது நீ இதை நினைச்சு ரிக்ரெட் பண்ணாதன்னு சொல்றா. அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரியான டேஞ்சரஸான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த ஹம்மிங் பெல் பிளான்ட் அதை எனக்கு ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிடும். இந்த பிளான்ட் ஏதாச்சும் ஆபத்து வரத சென்ஸ் பண்ணுச்சுன்னா உடனே சவுண்ட் மேக் பண்ணி காட்டி கொடுத்துடும். அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல டஞ்சன் அப்பியர் ஆனதுல இருந்து மக்கள் நேச்சரோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலே மறைஞ்சு போச்சு. ஏன்னா கடல், பீச்னு எல்லாத்தையுமே இந்த மான்ஸ்டர்ஸ் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதோட மவுண்டன் ஆர் வேலின்னு எந்த பிளேஸா இருந்தாலும் சரி, அதுல மான்ஸ்டர் இல்லாத இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஆனா இந்த ட்ரீம் ஃபாரஸ்ட் மட்டும் யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு சொர்க்க மாதிரி இருக்கு. எனக்கு எப்போதும் தலைவலி வந்தா ரிலாக்ஸ் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு பிளேஸ்னா அது பீச் தான். ஆனா இந்த ட்ரீம் ஃபாரஸ்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு கடலும் பீச்சும் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த லூசு பொண்ணு வேற என்ன பாடாப்படுத்தி வச்சுட்டா. அதனால இன்னைக்கு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டு புக் படிச்சுக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணி இந்த டேவை நான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன்னு பிளான் பண்றான். ஆனா நான் எந்த நேரத்துல எங்க போனாலும் சரி எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து சேர்ந்துருதுன்னு வருத்தப்படுறான். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணி அமைதியா புக்க படிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இருக்கிற உலகத்துல கடலோட அலசத்தத்தை கேட்கறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா வெளி உலகம் எல்லாம் இப்போ மனுஷங்க வாழ முடியாத அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சதுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கும் போதே அங்க சடனா ஒரு பூனையோட சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோவும் என்ன சவுண்டுன்னு வெளியே வந்து பார்த்துட்டு, அந்த சவுண்ட் கேட் மாதிரியும் இல்ல, ஒருவேளை இது சிங்கம், புலி மாதிரி இருக்கிற வைல்ட் அனிமல்ஸோட சவுண்டா இருக்குமோ? ஆனா இந்த ஹம்மிங் பெல் எந்த சவுண்டுமே போடல, அப்படின்னா எந்த டேஞ்சரும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறான். அப்ப நம்ம பீட்டில் பைபுள்ளையும் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு நம்ம ஹீரோக்கு வழிய காட்டி கூட்டிட்டு போகுது. அங்க போய் பார்த்தா அது ஆக்டஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பீஸ்ட். இது பூனையை விடவும் கொஞ்சம் பெருசா இருக்கு, இதோட கண்டிஷனும் மோசமா இருக்கு. நம்ம ஹீரோ இதுக்கு போஷனை ஃபீட் பண்ணா சரியாயிடுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பீட்டில்ஸ்லாம் ஃபிஷ்ஷை ஹண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்குங்க. நம்ம ஹீரோவும் அந்த பூனைக்காக பீட்டில் ஃபிஷ்ஷை ஹண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவுமே பெருமையா இருக்குன்னு தடவி கொடுக்குறான். இப்ப பிரசன்ட் டைம்ல நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த குட்டி பூனைக்கு ஹீலிங் போஷன் கொடுத்து காப்பாத்திட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு இது எங்க இருந்து வந்திருக்கும்னு ஒரு டவுட் வருது. ஆனா நான் ட்ரீம் ஃபாரஸ்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இருந்தாலும் ட்ரீம் ஃபாரஸ்ட்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஒரு அனிமலை பாக்குறேன். அப்ப அந்த பூனையும் உடனே எந்திரிச்சு மியாவுன்னு சவுண்ட் போடுது. ஆக்டஸ்ன்னு சொல்லப்படுற இந்த குட்டி பூனையும் ரொம்பவுமே கியூட்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோக்கு இது ஆக்டஸ்ன்னு கூப்பிடுறதுக்கு பிடிக்கல, அதனால இது ஒயிட் கலர்ல ரொம்பவுமே கியூட்டா இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஒயிட்ன்னு வச்சிடுறான். இதோட சாப்டர் 8 முடியுது. கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.